لله الحمد لله ولي كل نعمة وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ارحموا من في الأرض يرحمكم من في السماء أو كما قال عليه الصلاة والسلام. رواه أبو داود திருமிதி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இறைவனுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கடந்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் டெல்லியின் செங்கோட்டையில், சென்னையின் தலைமைச் செயலகத்தில், கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்த சுதந்திர தின கொடி தற்போது பள்ளிவாசல்களில், மதரசாக்களில், இஸ்லாமிய நிறுவனங்களில் இயற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் எந்த சமூகம் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டதோ அதே சமூகம் மீண்டும் இன்னொரு சுதந்திரத்திற்கு இந்த மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. சுதந்திரம் என்று சொன்னால் 1901 47 வரை அதனுடைய வரலாறுகளை ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்றின் ஆசிரியர்கள்
அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள் இந்த உலகத்தில் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர 1900 முன்பாக 1800களிலேயே இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட இந்தியாவின் இஸ்லாமியர்களின் வரலாறுகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 1900 வரலாறுகள் இன்று தெரிவிக்கப்படுகின்றது, பேசப்படுகின்றதே தவிர 1800களில் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக, இந்திய மக்களுக்காக உயிரை, பொருளை, குடும்பத்தை தியாகம் செய்த இந்தியாவின் உரிமையாளர்களான இஸ்லாமியர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் உண்டான நெருக்கத்தை மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்திய சுதந்திர போரில் இஸ்லாமியர்கள் ஏன் தனது உயிரை, பொருளாதாரத்தை, குடும்பத்தை தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கும் சுதந்திரத்திற்கும் உண்டான தொடர்பை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான தொடர்பை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் ஆய்வாளர்கள், ஆட்சியாளர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இஸ்லாம் தோன்றியதாக திரிக்கப்பட்ட வரலாறுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் இந்த உலகத்தில் முதல் வேரூன்றியதே இந்திய நாட்டில் என்பதை, இந்திய மண்ணில் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறைவன் முதல் பூமியில் இறக்குகின்ற போது இந்திய மண்ணில் தான் இறைவன் இறக்கினார். இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான நெருக்கத்தையும் தொடர்பையும் நாம் முதலில் மனதில் பதிந்திருக்க வேண்டும். மற்றவர்களை போன்று வரலாறுகளை கேட்டோம், மறந்தோம் என்று சென்றுவிடக்கூடிய சூழலில் இன்றைய இந்திய சமூகம் இல்லை. நம்முடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டால், மறைக்கப்பட்டால் வெகு விரைவில் இந்த சமுதாயம் அழிந்துவிடும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். என்று முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறைவன் இந்திய நாட்டின் பூமியில் இறக்கினானோ அன்றே இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான தொடர்பு தொடங்கிவிட்டது. அதையும் தாண்டி ஏன் இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திர போரில் எல்லாவற்றையும் தாண்டி முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் தெரியுமா? இஸ்லாமியர்கள் ஏன் தங்கள் பொருளாதாரத்தை, உயிரை, குடும்பத்தை இந்த தேசத்திற்காக தியாகம் செய்தார்கள் தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் ஏற்றிருந்த ஈமான். இஸ்லாத்தை ஏற்றதால், ஈமானை உள்வாங்கியதால், இறைவனை ஏற்றுக்கொண்டதால், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் இஸ்லாமியர்கள் முழுமையாக இந்திய சுதந்திர போரில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவமே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை போதிக்கின்றது. சுதந்திர வேட்கையை உள்ளுக்குள் ஊடுருவிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அடிப்படை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அது போதிக்க கூடியது இந்த நாட்டில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் எல்லாரும் அடிமை. வல்லாஹு கனியு வ அன்துமுல் ஃபுகரா.
இறைவன் மாத்திரமே எந்த ஒன்றிற்கும் தேவையற்றவன், மற்ற அனைவரும் இறைவனுடைய அடிமை என்பதை போதனை செய்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர யாரும் இல்லை, நீ அல்லாஹுக்கு மாத்திரமே அடிமை, வேறு யாருக்கும் நீ அடிமை இல்லை என்று போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இறைவனை அன்றி யாருக்கும் அடிமைப்படுத்தக்கூடாது, யாரையும் அடிமையாக பாவிக்க கூடாது என்றதை இஸ்லாம் அடிப்படை கலிமாவே இந்த உலகத்தில் முதலில் போதனை செய்தது. நம் அனைவரும் அந்த கலிமாவை சொல்லி இருக்கின்றோம், அந்த கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அந்த கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் உணர்வில் சுதந்திர வேட்கையை பதிந்து வைத்திருக்கின்றோம். இதன் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் அன்றைய சுதந்திர போரில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். யாரும் யாரையும் அடிமைப்படுத்துவதை இஸ்லாம் அறவே அனுமதிப்பதில்லை. எகிப்தினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் குதிரை பந்தயத்தில் போட்டியிட்டு அவரோடு பந்தயத்தில் கலந்து கொண்ட ஒரு சகோதரரை அடித்து விட்டார். அம்ர் இப்னு ஆஸ் எகிப்தினுடைய கவர்னர், அவர்களுடைய மகன், கவர்னருடைய மகன் சாதாரண ஒரு மனிதரை அடித்து விட்டார். கையில் அல்ல, சாட்டையால். இந்த பிரச்சனை கலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வருகின்றது. கலீஃபா அவர்கள் ஆளுநரை அழைத்து கேட்டார்கள், அம்ர் இப்னு ஆஸே, மக்கள் அவர்களின் தாய்மார்கள் அவர்களை சுதந்திரமானவர்களாக பெற்றிருக்க அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு நீங்கள் யார்? ஒவ்வொரு மனிதனுடைய தாயார் அவர்களை சுதந்திரமானவனாக பெற்றிருக்க அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு நீங்கள் யார் என்று சொல்லிவிட்டு அந்த சாதாரண மனிதரை அழைத்து சாட்டையை அவருக்கு கொடுத்து ஆளுநரின் மகனை அடிக்கச் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஹயாத்து ஸஹாபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நபிமார்கள் அனுப்பியதன் நோக்கமே யாரும் எவனும் எவனுக்கும் அடிமை இல்லை என்பதை போதனை செய்வதற்காக. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களின் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் இறைவன் ஃபிரௌனிடம் செல்லச் சொன்னான். ஃபஅத்தியா ஃபிரௌனு ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன். இருவரும் போய் சொன்னார்கள் ஃபிரௌனிடம், ஓ ஆட்சியாளரே, நாங்கள் இருவரும் உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய தூதுவர்கள் என்று சொன்னார்கள். யாரிடம்? அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்ன ஃபிரௌனிடம். நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்ன ஃபிரௌனுக்கு முன்னால் பனு இஸ்ரவேலர்களை அடிமை சமுதாயமாக அடக்கி வைத்திருந்த ஃபிரௌனுக்கு முன்னால் மூசா நபியும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சொன்னார்கள், நாங்கள் இருவரும் உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் தூதுவர்கள். அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களை விடுதலை செய்து எங்களோடு அனுப்பு என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். 1947 அல்ல, பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாத்தின் வேட்கை சுதந்திரத்தின் பக்கம் பாய துவங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இந்த பூமியில் பேச துவங்கிய போது
அரபகத்தில் பல வகையான அடிமைகள் இருந்தார்கள். போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். சந்தையில் அடிமைகள் விற்கப்பட்டார்கள். கடனை திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் அடிமையாக அன்று பாவிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் அடிமைகளை விடுதலை செய்வதற்காக ஏகத்துவத்தை போதனை செய்து அடிமையாக இருந்த அத்தனை நபர்களையும் விடுதலை செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் ஆன முஜாஹிதன் ஃபீ சபீலில்லாஹ் அவ் காஸமன் ஃபீ அஷ்ரத்திஹி அவ் முகாத்திபன் ஃபீ ரஹபத்திஹி அல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்லுஹு இல்லா. யார் ஒருவர் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை உரிமை விடுவதற்கு உதவி செய்தார்களோ, நாளை மறுமையில் நிழலில்லாத அந்த நாளில் தனது அரசின் நிழலில் அல்லாஹ் அவர்களுக்கு நிழலளிப்பான் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு உதவி செய்து அவரை விடுதலையாவதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்புகளையும் வழங்குவார்களோ, நிழலில்லாத கியாமத் நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு நிழலளிப்பான் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் சுவனத்தை கொண்டு சுப செய்தியை பெருமானார் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்றி வைத்தார்கள். இஸ்லாத்தின் முதல் யுத்தம் பத்ர் யுத்தத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் இருந்த கல்வியை கற்றுக் கொடுத்து நீங்கள் விடுதலையாகுங்கள் என்று சொன்னார்களே. மக்காவினுடைய வெற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25,000ற்கு மேலான சஹாபாக்களோடு மக்காவை வெற்றி கொண்டு மக்காவிற்குள் நுழைகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதற்கு முன்னால் என்னை கஷ்டப்படுத்தி இருக்கின்றீர்கள், என்னை துன்புறுத்தி இருக்கின்றீர்கள், என்னை நிராயுதபாணியாக இந்த மக்காவை விட்டே வெளியேற்றினீர்கள். ஆனால் இன்றைய நாள் மக்காவின் ஆட்சி எனக்குரியது. இறைவன் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கின்றான். ஆனால் பெருமானார் சொன்ன வார்த்தை, இன்றைய தினம் யாரும் யாரையும் பழி வாங்க கூடாது. அத்தனை நபர்களும் மன்னிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தனை நபர்களும் விடுதலை பெற்றீர்கள், சுதந்திரமானவர்கள் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, அடிமையாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை உடிமை விட்டு தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷஃபியா, ஜுவைரியா, மரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இது போன்ற அடிமையாக இருந்தவர்களை விடுதலை செய்து தனது மனைவிமார்கள் என்று பிரகடனம் செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்தின் அடிப்படையே அடிமைத்துவத்திற்கு எதிரானது. இஸ்லாத்தின் ஆரம்பமே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை போதனை செய்தது. எனவேதான் இஸ்லாத்தின் முன்னோர்கள் ஆரம்ப காலம் முதற்கொண்டே சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். சுதந்திர வேட்கையோடு அத்தனை போர்களிலும் போராட்டங்களிலும் முன்னெடுத்தார்கள். எப்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதியை இந்திய நாடு சுதந்திர தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றதோ, அதே போன்று வரக்கூடிய ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஐநா சபையின் அறிவிப்பு, ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலக மனிதநேய தினமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச மனிதநேய தினமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் மீண்டும் ஒரு தேதியை ஐநா சபை அறிவித்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலக மனிதநேய தினம் என்று அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே ஒரு நாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
இதற்கு மத்தியில் இன்னொரு நாளை அதற்காக அறிவிக்கின்றது என்று சொன்னால் மனித நேயம் குறித்த சிந்தனை விழிப்புணர்வு இன்னும் பொதுமக்களை போய் சேரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனித நேயங்கள் இன்று இல்லாத ஒரு சமூகம் உருவாகி இருக்கின்றது. மனித நேயம் என்பது மனித வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு உணர்வு. அந்த உணர்வற்றவர்களாக இன்று மனித சமுதாயம் மாறி இருக்கின்றது. மனிதன் மற்ற மனிதனை ஆடு மாடுகளை போன்று எண்ணாமல் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஆரம்பம் முதலே போதனை செய்து கொண்டிருக்கின்றது. மனித நேயம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியில், ஒரு கேள்விகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் லாபங்கள், அதிகார ஆசைகள், மத இன உணர்வுகளின் தீவிர செயல்பாடுகள், காழ்ப்புணர்ச்சி, சுயநலம் இவைகளுக்கு மத்தியில் மனித நேயம் என்பது ரணமாக மாறி இருக்கின்றது. இந்த உலகத்தில் தனி மனித நிம்மதியும் இல்லை, பொது அமைதியும் இல்லாத சூழ்நிலையில், மனித நேயம் இல்லாத ஒரு நிலையில் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் மனித நேயத்தை உயர்வானதாக, உன்னதமானதாக போதனை செய்கின்றது. ஒரு மனிதன் மற்ற மனிதர்களை வாழ வைப்பது, அவன் வாழ்க்கைக்கு முடிந்த அளவு உதவி செய்வது, அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கி அவனுக்கு ஒத்துழைப்பாக இருப்பது மனித நேயத்தின் உயர் கோட்பாடுகளாக இஸ்லாம் போதனை செய்கின்றது. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இன்சான், மனிதன் என்ற வார்த்தை சுமார் 63 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அன்னாஸ், மனிதர்கள் என்ற வார்த்தையை சுமார் 240 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். பனி ஆதம், ஆதமுடைய மகன் என்ற வார்த்தையை சுமார் 6 முறைகள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயே பயன்படுத்துகின்றான். இதற்கெல்லாம் மேலாக இந்த பூமியில் முதல் இறங்கிய வசனங்கள் 5 வசனங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الانسان من علق اقرأ وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. இந்த வசனங்களில் 2 முறை இன்சான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மனிதர்களிடம் இடம்பெறக்கூடிய பண்புகளில் பிரதானமானது இன்சானியத், மனித தன்மை என்பதை அல்லாஹ் போதனை செய்கின்றான். இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல போனால் குர்ஆன் மனிதர்களிடம் பேசுகின்றது, மனிதர்களுக்காக பேசுகின்றது. குர்ஆனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, கிதாபுல் இன்சான், மனிதர்களுக்கான வேதம் என்ற வார்த்தையும் உண்டு. இஸ்லாம் பேசாத மனிதநேயமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் ஒரு வசனத்தை சொல்லுவான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், எந்த பகரமும் இல்லாமல் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால், அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி, அல்லது பூமியில் குழப்பத்தை உண்டாக்கினால், ஃபகஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ, அல்லாஹ் சொல்வான், ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கொலை செய்தவனை போன்று. ஒரு மனிதன் அநியாயமாக ஒருவனை கொலை செய்து விட்டால் அல்லது பூமியில் குழப்பத்தை உண்டாக்கினால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொலை செய்தவனை போன்று. அதே போன்று இறைவன் அடுத்து சொல்லுவான், ஒமன் அஹ்யாஹா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வாழ வைத்தால், அவன் கஷ்டத்தில் பங்கெடுத்தால், அவனுக்கு உதவி செய்தால், அவன் கடனை நிறைவேற்றினால், அவன் சோதனைகளை களைந்தால், அல்லாஹ் சொல்லுவான், ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டினார்கள், அர்-ராஹிமூன யர்ஹமுக்குமுர் ரஹ்மானு தபாரக வ தஆலா, யார் உலகத்தின் மக்களின் மீது கருணையாக மனிதநேயத்தோடு மனித பண்புகளோடு நடந்து கொள்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களின் மீது கருணையை செலுத்துகின்றான். இர்ஹமு மன் ஃபில் அர்தி,
யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, யார் ஒருவன் பூமியில் வாழக்கூடிய மக்களின் மீது கருணையோடு மனிதநேயத்தோடு பண்புகளோடு உயர்ந்த குணங்களோடு நடந்து கொள்கின்றானோ வானத்தில் உள்ளவர்கள் அவன் மீது இறக்கப்படுகின்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ தாவூத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஏழை சிறுவன், அந்த ஏழை சிறுவனுடைய சொத்து அபூஜஹலுடைய கரத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஏழை சிறுவன் தன்னுடைய ஏழ்மையை முறையிட்டு தன்னுடைய சொத்துக்களை தருமாறு அபூஜஹலிடம் வேண்டினார். ஆனால் அந்த ஏழையினுடைய சொத்தை அபூஜஹல் கொடுப்பதற்கு மறுத்துவிட்ட நிலையில் அன்றைய தினம் கஅபாவில் அந்த சிறுவன் முறையிடுகின்றான். இதை வேடிக்கை பார்த்த குறைஷி கூட்டம் இந்த பிரச்சனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணைத்து அவர்களுக்கு இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த சிறுவனை அழைத்து சொன்னது, நீ முஹம்மதிடம் செல்லு, அவரிடத்தில் கோரிக்கை வை, உன் பணத்தை அவர் மீட்டு தருவார் என்று சொல்லியது. இவர்களின் நோக்கம் புரியாமல் பெருமானாரை அவர்கள் இழுத்து விடுகின்றார்கள் என்ற சிந்தனை அந்த சிறுவனுக்கு இருக்காமல் நேராக நபியிடம் சென்றான். யா ரசூலல்லாஹ், எனது சொத்தை அபூஜஹல் பறித்து வைத்திருக்கின்றார், நான் கேட்டேன், அவர் தருவதாக இல்லை என்று சொல்லிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை அழைத்துக் கொண்டு அபூஜஹலிடம் வருகின்றார்கள். அபூஜஹல் குறைஷி குலத்தின் தலைவராக இருந்தவர். மிக கடினமான முறையில் அந்த சிறுவனிடம் அதை தர முடியாது என்று எதிர்த்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு அபூஜஹலுக்கு முன்னால் சென்ற பொழுது எதையுமே பேசாமல் பெருமானாரை கண்ணியத்தோடு அழைத்து அந்த சிறுவனுடைய சொத்தை அவரிடம் ஒப்படைத்தார் அபூஜஹல். இதை பார்த்த குறைஷி கூட்டம், அபூஜஹலே மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டது. அபூஜஹல் சொன்ன வார்த்தை, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் அந்த இடத்திலேயே உயிர் விட்டு இருப்பீர்கள். முஹம்மது எனக்கு முன்னால் வரும்போது அவரின் இரண்டு புறத்திலும் மிக பெரும் ஈட்டி ஒன்று என்னை குறிபார்த்து வந்தது. அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலேயே நான் இறந்திருப்பேன் என்று சொன்னார் அபூஜஹல். இன்னொரு ரிவாயத்திலே அபூஜஹல் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நபியின் இரண்டு புறங்களிலும் இரண்டு சிங்கங்கள் அவர்களோடு வந்ததாக, அந்த சொத்தை நான் கொடுப்பதற்கு மறுத்திருந்தால் அவைகள் இரண்டும் என் மீது பாய்ந்து என்னை கொண்டிருக்கும் என்று சொன்னார் அபூஜஹல். தஃப்சீர் பைலாவியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. பாதிக்கப்பட்டவர்கள் நம்மிடம் வந்து கேட்டால் உடனே அவர்களுக்கு உதவுமாறு இஸ்லாம் போதனை செய்கின்றது. ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக பரிந்துரைக்காக நம்மை அழைத்தால் உடனே அவர்களின் அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதனை செய்கின்றது. யாரேனும் சாட்சிக்காக வேண்டி நம்மை அழைத்தால் உண்மையை உரக்க சொல்வதற்காக, சாட்சி சொல்வதற்கு உரிமையோடு செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் போதனை செய்கின்றது. மனிதநேயத்தை ஊட்டி வளர்த்தவர்கள் சஹாபாக்கள் நபியின் பார்வையில். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் ஒரு கண்டறியாத ஒரு வயசான மூதாட்டிக்கு கோதுமைகளையும் பேரிச்சம்பழங்களையும் கொண்டு போய் கொடுப்பார்கள். இந்த செயல்பாடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் தெரியும். ஜனாதிபதியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தபோது ஒரு ஏழையான கண்ணு தெரியாத ஒரு மூதாட்டி வீட்டிலேயே இருப்பார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோதுமையும் பேரிச்சம்பழங்களையும் அந்த மூதாட்டிக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவார்கள். காலங்கள் ஓடுகின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள்.
இந்த நிகழ்வை அறிந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் எதை செய்தார்களோ அதை தொடர்கின்றார்கள். அபூபக்கர் இறந்த செய்தி அந்த மூதாட்டிக்கு தெரியாது. அதே நிலைமையில் கோதுமையையும் பேரித்தம்பளையங்களையும் கொண்டு போய் அந்த மூதாட்டிக்கு கொடுத்து விட்டு திரும்புகின்ற நேரத்தில் அந்த மூதாட்டிக்கு தெரியாது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பது. பேரித்தம்பளங்களையும் கோதுமை மாவையும் வாங்கிய அந்த மூதாட்டி, கண்ணு தெரியாத அந்த மூதாட்டி சொன்னார், அமாத்த சாஹிபுக்க, உன் தோழர் இறந்து விட்டாரா என்று கேட்டார். அபூபக்கரின் காலம் முழுக்க கண்ணு தெரியாத அந்த மூதாட்டிக்கு உணவுகளை கொடுத்து வந்த நிலையில் அவர்கள் இறந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை செய்கின்ற போது கண்ணு தெரியாத அந்த மூதாட்டி அந்த மாவையும் பேரித்தம்பளங்களையும் கையில் பெற்ற நேரத்தில் கேட்டார், உனது தோழர் இறந்து விட்டாரா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், எப்படி உங்களுக்கு தெரியும்? சொன்னார் அந்த மூதாட்டி, ஜிஅதனி பிஸமரி வலம் தன்ஸிஅ மின்ஹு நவா, உனது தோழர் அபூபக்கர் இருக்கின்றாரே, எனக்கு கஷ்டமாக இருக்குமோ என்று எண்ணி பேரித்தம்பளத்தில் கொட்டையை நீக்கி என்னிடம் தருவார். கண்ணு தெரியாத நான் கொட்டையை விழுங்கி விடுவேனோ என்ற அச்சத்தில், எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பேரித்தம்பளத்தின் கொட்டைகளை எல்லாம் நீக்கி பேரித்தம்பழங்களை மாத்திரம் தான் எனக்கு தருவார். ஆனால் நீ தந்த பேரித்தம்பளத்தில் கொட்டை இருக்கின்றதே, நான் எண்ணிக்கொண்டேன் உனது சகோதரர் உனது தோழர் இறந்து விட்டார் என்பதை. எப்பேற்பட்ட ஆட்சி இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள், எப்பேற்பட்ட சமுதாயத்தை இஸ்லாமிய முன்னோர்கள் பாதுகாத்தார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எந்த உமர் இந்த உலகத்தில் நீதமான ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அது உமருடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று மகாத்மா காந்தி சொன்னாரே, அந்த உமர் இந்த நேரத்தில் அந்த மூதாட்டி சொன்னவுடன் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? لقد أتعبت خلفاء من بعدي يا أبا بكر, அபூபக்கரே, உங்களுடைய ஆட்சிக்கு பின்னால் எங்களை சிரமப்படுத்தி விட்டீர்களே என்று சொன்னார்கள். ஏன்? நீங்கள் செய்த ஆட்சியை போன்று எங்களால் செய்ய முடியவில்லையே, நீங்கள் செய்த மனிதநேயத்தை போன்று எங்களால் நடக்க முடியவில்லையே, நீங்கள் செய்த உதவிகளை போன்று எங்களால் செய்ய முடியவில்லையே, எங்களை சிரமத்திற்குள்ளாக மாட்டிவிட்டீரே அபூபக்கர் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. உதவியை அடித்தளத்திலேயே சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஒரு மனிதனை அழைத்து கேட்பானாம், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, என்னை ஏன் நீ நோய் விசாரிக்க வரவில்லை? சொல்லுவானாம் அந்த மனிதன், இறைவா, நீ அகிலத்தின் இறைவன், எல்லாவற்றையும் படைத்தவன், நீ உனக்கு நோயா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்வானாம், இந்த மனிதன் இந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டு சிரமத்தோடு கஷ்டத்தோடு சாப்பிடக்கூட வழி இல்லாத நிலையில் கிடந்தானே, நீ போய் அவனை பார்க்கவில்லை. அவனை பார்த்திருந்தால், அவனுக்கு உதவி செய்திருந்தால், அவனுக்கு நோயினுடைய தாக்கம் நீங்குவதற்கு நீ ஒத்துழைப்பாக இருந்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றிருப்பாய் என்று சொல்வானாம் இறைவன். அல்லாஹ் கேட்பானாம், ஓ அடியானே, நான் உன்னிடத்தில் உணவு தேடி வந்தேனே, எனக்கு உணவு தரவில்லையே நீ. சொல்லுவானாம் அந்த அடியான், இறைவா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரஸாக் நீ, வாரி வழங்கக்கூடியவன் நீ, உனக்கு உணவில்லையா? அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த அடியான் உன்னை தேடி வந்தானே, பசி என்று சொன்னானே, வாழ்வதற்கு வழி இல்லை என்று சொன்னானே, உதவியை கேட்டானே, இவனுக்கு உதவி செய்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றிருப்பாய் என்று சொல்லுவான்.
ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேனே, எனக்கு நீ தண்ணீர் தரவில்லை. இறைவா, ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு சொந்தம். உலகத்தில் 2/3 பங்கு தண்ணீரால் நிரப்பி இருக்கின்றாய், உன்னிடம் தண்ணீர் இல்லையா? சொல்லுவான் நாம் இறைவன், இந்த மனிதன் இந்த நேரத்தில் உதவி தேடி தண்ணீர் தேடி சிரமத்தோடு உன்னை அணுகினானே, அவனுக்கு நீ உதவி செய்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றிருப்பாய் என்று இறைவன் சொல்லுவார். அன்பானவர்களே, இஸ்லாம் அடிநாதத்திலேயே அடித்துவத்திலேயே இஸ்லாம் மனித நேயத்தை உயர் பண்புகளாக போதனை செய்கின்றது. அந்த மனித நேயத்தோடு வாழ்வதால் தான் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை எந்த போர்களாக இருந்தாலும், எந்த போராட்டங்களாக இருந்தாலும், எந்த பேரிடர்களாக இருந்தாலும், எந்த சுனாமி வெள்ளங்களாக இருந்தாலும் முதல் உதவி இஸ்லாமியரின் பக்கம் இருந்து செல்லும். இஸ்லாத்தின் அடிப்படையே மற்றவர்கள் சிரமத்தில் இருந்தால், மற்றவர்கள் கஷ்டத்தில் இருந்தால், மற்றவர்கள் சோகத்தில் இருந்தால் அவர்களை நீ சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களின் சிரமங்களை நீக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று போதனை செய்யக்கூடிய மார்க்கம். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அனைவருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து பிறந்தவர்கள். யாரும் யாரை விட உயர்ந்தவனும் இல்லை, யாரும் யாரை விட தாழ்ந்தவன் இல்லை. பெருமானார் சொன்ன வார்த்தை, எந்த அரபியும் அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் அல்ல. லா அரபியுன் வலா அஜமியுன் வலா அஸ்வத அலா அஹ்மர. எந்த சிகப்பனும் கருப்பனை விட சிறந்தவன் அல்ல, எந்த வெள்ளையனும் கருப்பனை விட சிறந்தவன் அல்ல. இல்லா பித்தக்வா, அவனிடம் உள்ள இறையச்சத்தை தவிர என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையாக இருந்த சமயத்தில் உமையா என்ற பெண்மணியிடம் அடிமையாக இருந்தார்கள். மார்க்கத்தை ஏற்றதற்காக தினம் தினம் அந்த பெண் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். வேதனையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடம் சொல்லுகின்றார்கள், அபூபக்கரே, செல்வம் இருந்தால் பிலாலை விடுதலை செய்வதற்கு நான் முயற்சி செய்திருப்பேன் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேகமாக சென்றார்கள் உமையாவிடம். ஏன் இந்த அளவுக்கு பிலாலை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய், ஏன் இவ்வளவு கஷ்டத்தை பிலாலுக்கு கொடுக்கின்றாய் என்று கேட்ட பொழுது அந்த உமையா சொன்ன வார்த்தை, வேண்டுமென்றால் காசை கொடுத்து நீ வாங்கிச் செல். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த தருணத்திற்காக காத்திருந்தவர்கள் 10 தங்க காசுகளை கொடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுதந்திரமாக விடுதலை செய்வதற்கு உதவி செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த உமையா சொன்ன வார்த்தை, நீ 1 தங்க காசை கொடுத்திருந்தாலும் நான் இவரை உனக்கு தந்திருப்பேன், நீ 10 தங்க காசை கொண்டு என்னிடம் ஏமாந்து விட்டாய் என்று சொன்னார். இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பிலாலுக்காக 100 தங்க காசை நீ கேட்டிருந்தாலும் நான் தந்திருப்பேன், நீ ஏமாந்து விட்டாய் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தை உருவாக்கினார்கள் நபிமார்கள், இறைநேசர்கள், சஹாபாக்கள். அடிநாதம் முதற்கொண்டு மனித நேயத்தோடு மனிதனுடைய பண்போடு வளர்ந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எனவேதான் ஒவ்வொரு சூழலிலும் இந்த சமுதாயம் பல பேருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றது, பல பேருக்கு ஒத்தாசைகளோடு வாழுகின்றது, பல பேரின் கஷ்டங்களை நீக்குகின்றது, பல பேரின் சிரமத்திற்கான கடன்களை நிறைவேற்றி அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. இதே அடிப்படையில் இறுதி வரை வாழக்கூடிய உன்னதமானவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் உயர்ந்த சுவனத்திற்குரிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே,
தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் தனது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.